கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட வீடியோல 12 ராசியோட தனித்துவத்தை பார்க்க போறோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நேயர்கள் நம்ம கூட ராசியோட தனித்துவத்தை பத்தி பேசுறதுக்காக அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மேஷ ராசியோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? பொதுவா 12 ராசி 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் இந்த உலகம் இயங்குது. அதுல மேச ராசியில 3 நட்சத்திரம் இருக்குது: அஸ்வினி, பரணி, கிருத்திகை. பொதுவா மேச ராசிக்காரங்க சொல்லுவாங்க, முதல போய் கும்பிடு, பயங்கர கோபக்காரங்க, அதிபயங்கரமான கோபக்காரங்க சொல்லுவாங்க. அதுல ரொம்ப சாந்தமா இருந்து பிற்பகுதியில கோபப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நான் பொறுத்து பார்த்தேன், இவனை சும்மா இருக்க மாட்டானுங்க, அதனாலதான் நான் கை வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகும். பொழுதோட எல்லையை சோதிக்கக்கூடிய ராசி எதுன்னா மேச ராசிக்காங்க. வேகமா ஓடக்கூடிய ராசிக்காங்க மேச ராசிக்காங்க. பொதுவா கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சண்டைக்கு ஒத்த கால நிற்கக்கூடிய ஆளும் அதே மேச ராசிக்காங்க. அப்போ 3 விதமான குணங்கள் இருக்கக்கூடிய ராசி தான் மேச ராசி. இவங்களை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, ரொம்ப சாந்தமாகவும் முருகனோட புதுவிப்பாகவும் ரொம்ப அழகாகவும், தன்னோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மண்டையில முடி இல்லாம நிறைய பேத்துக்கு போகும். ஆனா முற்பகுதியில பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமான்னு பல முறை சொல்லக்கூடிய ஆளாகும். 35 வயசுல 45 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிற்பகுதி பலன் தரக்கூடிய ஒரு ராசி தான் மேச ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் 99% என்ன பண்ணுவாங்கன்னா, முருகனை கெட்டியா பிடிக்க சொல்லி இந்த சமூகமும் இந்த ஊடகமும் இல்ல அவனுக்கே தோணி நாம ஒரு கோபக்காரனா இருக்கோம், அதனால நம்ம முருகனை போய் கும்பிட்டாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவன் குதிரையை வச்சுதான் கும்பிடணும், குதிரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தன்னோட குலதெய்வத்தை போய் கும்பிடணும், குலதெய்வமே குதிரையா இருந்தா அந்த குதிரையை போய் கும்பிடலாம். இல்லை என்றால் அழகசாமி கோயில் இருக்கக்கூடிய அந்த குதிரையை கும்பிடும் போது அந்த குதிரைக்கு முக்கியத்துவம் எந்த கோயில்ல இருக்குதோ, எந்த கோயில்ல குதிரையை வச்சு சாமி கும்பிடுறாங்களோ அந்த கோயில போய் கும்பிடுவது நல்லது. அழகசாமி கோயில போய் கும்பிடும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். எதுவுமே இல்லை, ஒருவேளை நாம வெறும் குதிரையை வச்சு ஒரு போட்டோ, வெறும் குதிரை, அழகான ஒரு குதிரையை வச்சு கும்பிடலாம். குதிரையே வச்சு அளவுக்கு நான் வசதியாகணும் வேண்டும்னா நீங்க ஒரு சொந்த இடம் வாங்கி அது குதிரையே வளர்த்தக்கூடிய ஆளா நீங்க மாறுவீங்க. ஒரு குதிரையை வச்சு நினைக்கக்கூடிய இல்லை குதிரையை வச்சு கட்டி ஆளக்கூடிய அளவுக்கு இருந்தா அப்ப எவ்வளவு வசதி இருந்தால் அந்த குதிரையை வளர்த்த முடியும், அவ்வளவு வசதி ஆகக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தாங்க கூட அவன் மிகப்பெரிய லெவலுக்கு பேசப்படக்கூடிய ஆளா மாறுவாங்க. அப்படி மாறவங்க பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா கவுண்டமணி பாத்தீங்கன்னா மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரம், மிதுன லக்னம். எங்க அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் குடும்பத்துக்கு நாங்கள் ஜோசியம் பார்த்தோம். அவர் மிகப்பெரிய ஜோசி, அது கத்துக்கிட்டது நம்ம அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. மேச ராசியில இருக்கிறவங்கள அந்த காலத்துல இருக்கக்கூடிய சில நடிகர்கள் SS ராஜேந்திரனும் இதே ராசி தான். அந்த மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓவல் மூஞ்சி, அதாவது குதிரையோட மூஞ்சி இருக்கும். அதெல்லாம் அடையாளம், பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அந்த ஓவல் மூஞ்சி, இந்த குதிரை மூஞ்சின்னு சொல்லுவாங்க, நீல மூஞ்சி. இவங்களுக்கெல்லாம் மேச ராசின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். மேச லக்னம் உடையவங்களும் அதே மாதிரி. இவங்களுக்கெல்லாம் குணங்கள் எப்படி இருக்குன்னா, ஐயோ கோபம் வந்தா அவனை மாதிரி கோபம் இல்லைங்க, நீங்க தாங்க நல்லவன்னு சொல்றீங்க அப்படின்னு பெத்த தாயே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஆளா வைப்பாங்க மேச ராசிக்கு. அதுல அஸ்வினியா இருந்தாலும் சரி, பரணியா இருந்தாலும் சரி, கிருத்திகையா இருந்தாலும் சரி, இவங்க 3 விதத்து குணம் எப்படி இருக்குன்னா, கோபம் வந்தா ஒரு ஆள் நல்ல காலிலேயே உதைக்கக்கூடிய ஆளா இருப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்துனா காலில் தான் உதைப்பான், அப்ப தான் வாய் பேச்சு. இன்னொருத்தான் காலில் மிதிப்பான். ஒருத்தான் சண்டைனா வலுக்கட்டாயமா நின்று பேசக்கூடிய. இவங்களோட என்னன்னா, ஒரு கோபம் வந்தா ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏமாந்தா பாதி நாள் ஜெயிலில் போய் சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் ஜாதகத்தில் இருந்து தோஷங்கள் பெற்றிருந்து அவனுக்கு ராகும் கெட்டு போய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளாவது
போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். நான் பொதுப்பலன் தான் சொல்றேன். எல்லா மேசராசிக்காரன் ஜெயிலுக்கு போவானா அப்படின்னால இல்லை. அதனால இதெல்லாம் தேவையான பழகுவதும் கூட மேசராசின்னு இது பண்ணாங்க. அவங்க ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். பிற்காலத்தில் அதுவே ஜெயிலுக்கு போய் கேஸ் எல்லாம் ஆகி அப்போ அதை பற்றி பேசுவாங்க. மேசராசி பற்றி அப்பா பேசுனது எல்லாமே என் தந்தையார் சந்தித்தது. நான் சந்தித்தது வந்து மேசராசியில் பெரிய நடிகர்னால இப்போ நான் சந்திக்கலை. அசோக் செல்வன் வந்து மேசராசிக்கு வாய்ப்புகள் உண்டு என்னோட கணக்கு பிரகாரம். சார் இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ஸ் பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ லேடிஸ் பொதுவா மேஷ ராசியில பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி சார் இருக்கும்? சேம் தான். எங்க அடாவடி ஆளாகும், கோவம் தான் அடிக்கக்கூடிய ஆளாகும், புருஷனையே அடிக்கக்கூடிய ஆளாகும். சில டைம்ல பார்த்து அந்த ஒத்தைக்கு நிற்பாங்கல்ல, எங்க போனாலும் உன்னை வகை பார்ப்பேன், நீ எங்க வேணாலும் போடா, கோர்ட்டுக்கு போய் அவமானப்படுத்தி விடுறது, இல்லைன்னா ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு விடுறது. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த அதாவது ஒரு ஸ்டேஜ் தாண்டணும். அந்த பொறுமையை அவங்க இழந்து அப்போ வந்து அவங்க செய்யற கோபத்தோட உச்சத்துக்கு போகக்கூடிய ஆளாக மாறுவாங்க. மாறுனா அவங்கள சாந்தப்படுத்த ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள ஒரு வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கோபத்தோட உச்சம் பெறும்போது அவங்க எதையும் எஸ்டீமாக செய்யக்கூடிய ஆளாகவும், அதே சமயத்தில் காலில் வந்து விழுந்துட்டா விட்டு கொடுக்கக்கூடிய குணங்களும், பாவம் போ அப்படின்னு புடைக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தினால நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகவும், இவங்களாம் கொஞ்சம் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய பவர்லாம் இருந்தாங்கன்னா பெண்கள். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த அம்மா கிட்ட போனவங்க முண்டலின்னு பண்ணிட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியோட குணங்கள் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆளாக இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஆளாக இருந்ததுனால இவங்களாம் சனி சூரியன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்தால் ஒரு பயங்கரமான சண்டைகள் எதிர்க்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சேம் செவ்வாயோட ஆதிக்கத்திலேயே ஒரு பெண்ணோ இல்லை ஆணை வந்து அவங்கள சந்திக்கும் போது ரொம்ப ஃபேவராக நடக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இப்போ பொதுவா இப்போ 2 பேருமே இருக்காங்கல்ல சார், போத் மேல் அண்ட் ஃபீமேல். மேஷ ராசி அப்படின்னாலே வந்து ரொம்ப இரக்க குணம் இருக்கும் அப்படின்வாங்களே சார். பொறுமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இரக்க குணம் வந்து மேச ராசிக்கு ரொம்ப கம்மி தான். கோவக்காரியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க சின்னதாக பண்ணாங்க கூட ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா தான் பண்ணியிருப்பாங்க, அது கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணவங்களாம் இருக்காங்க நாட்டில். ஆனால் அதுக்கே இறக்க குணம் இருக்குது அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கவங்க கோபத்தோட உச்சம் போய் தான் எதையும் செய்யக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நல்லா இது சொல்ல போனால், தீபம் வந்து மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் இல்லை அஸ்வினி நட்சத்திரம், இந்த 2க்குள்ளே தான் இருக்கணும். மிதன லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு 2மே வந்து அவர் பின்பகுதி தான் ரொம்ப பெரிய புகழ் அடையுது. கோபத்தோட உச்சம் போய் தான் அவர் வந்து பொறுமையோட உச்சம் போய் தான் அவர் எல்லாம் கொலை பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. பேர் புகழ் வருது, எதிர்த்து நிற்கிறாரு அவர். அந்த மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் கடவுள் மேலே பயங்கர நம்பிக்கை உடையவங்களா இருப்பாங்க. அதிபயங்கரமான பக்தியாக இருப்பாங்க. உச்சகட்ட பக்திக்காரங்களா இருப்பாங்க. கடவுள் மேலே தப்பாக பேசினா அவங்கள திட்டி மறுபடி அடிக்கக்கூடிய அளவுக்கும் கூட நான் கண்ணால் பார்த்துருக்கேன். வியப்பங்கிட்ட போய் யாராவது கடவுளே இல்லைன்னு சொல்லிட முடியாது. கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க கூட அங்கே போனால் கடவுள் இருக்குதுன்னு நம்பியே ஆகணும். அவன் நினைச்சா கொல்ல முடியும். வியப்பனோட ஜாதகம் எங்கள் அப்பா பார்த்ததுனால இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ பொதுவாக செல்வம் செழிக்கிறதுக்கு மேஷராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சார்? ஒருத்தர் வந்து அழகசாமிக்கு உதவி கும்பிடணும். இன்னொருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் கேசவன் யானைன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருக்குது. அது குருவாயூரப்பன் கோயிலில் ஒரு கேசவன், அந்த யானைக்கு ஒரு பெருமை இருக்குது. அந்த யானையை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே இருக்குது. குருவாயூரப்பன் கோயில் காப்பாற்றப்பட்டதே ஒரு யானை தான். அதனால தான் அந்த கோயிலில் ஒரு 100கணக்கான யானையை வளர்த்துனாங்க. அந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக போய் நின்று கும்பிடும்போது தான் ஒரு மிகப்பெரிய யோகத்தை இது பண்ண முடியும். இந்த யானையே
ஒரு நம்ம நாட்டோட சிஎம் வந்து ஒரு தடவை யானையை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பழைய செய்திகளை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரிலீஸ் ஆகி மறுபடியும் ஒரு தடவை ஜெயிக்கும் போது யானையை குருவாயூரப்பனுக்கு தேர்ந்தெடுத்து அங்கே யானையை கொடுக்கும்போது ஒரு யானையை தத்தெடுக்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த யானையை தான் பிற்காலத்தில் அவங்க உதகையில் முதுமலை காட்டில் வந்து அவங்க வந்து ஒரு யானையை தத்தெடுத்து வளர்த்துனாங்க. அந்த அளவுக்கு இந்த யானைக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. அந்த யானையை வச்சு மிகப்பெரிய யாகம் நடத்தினவங்களா இருக்காங்க. அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு யானையை கும்பிடுவது நல்லது. அதுக்காக நான் விநாயகனை கும்பிடுறேன்னு சொல்றது வந்து எந்த இதுலையுமே ஏட்டில் எழுதலை. யானையை தான் கும்பிட சொன்னாங்க நான் படித்த ஏட்டில். பிற்காலத்தில் அது என்னாச்சுன்னா விநாயகனால கும்பிட வச்சு கேதுவங்க தான் அப்படின்னால சொல்ல வச்சு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யானையை கும்பிடும்போது இன்னும் மிகப்பெரிய உங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்கி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முருகன் வந்து ஆட்டு மேலே உட்கார்ந்ததாக ஒரு சாஸ்திரம் உண்டு. ஆட்டு மேலே உட்கார்ந்த எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா முருகன்னா ஒரு சேவல்னு நினைப்பாங்க. முருகனுக்கு வாகனமே வந்து ஆடு தான். அந்த ஆட்டு மேலே உட்கார்ந்ததாக ஒரு பழங்காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு பக்கத்தால் நிற்கும், கோழி இந்த பக்கம் இருக்கும், வேல் பிடிச்சி நின்றுருப்பாங்க. அந்த ஆடு இருக்கக்கூடிய கோயில் அது எப்படி இருக்கும்னா முருகன் கோயிலுக்குள்ளேயே ஒரு சப்பகம் இருக்கும். அந்த சப்பகத்தில் ஒரு ஆடு இருக்கும். எல்லா முருகன் கோயிலும் இருக்காது. மருதமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் ஆடு சப்பகம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருத்தணியில் ஒரு தடவை நான் போகும்போது பார்த்தேன், ஆடு வச்ச சப்பகம் இருக்கக்கூடிய முருகனை அந்த சப்பகத்தை மேலே ஏற்றி வலம் போடுவாங்க அந்த கோயிலில். அந்த மாதிரி கோயிலில் போய் அந்த முருகனை கும்பிடும்போது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உதவும். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த பழனி முருகனையே கும்பிட்டா நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சிக்கல் தீரும். பொதுவாக மேச ராசியில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் மேசமாக இருந்தாலும் ரிஷபமாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு அதுக்காக தான் அந்த கார்த்திகையும் கிருத்திகையும் ஒன்று. அந்த கிருத்திகையை போய் அந்த முருகனை போய் கும்பிட்டாகணும். அப்படி கும்பிடும்போது தான் அவனுக்கு பிரச்சனையை சால்வ் ஆகும் முடிஞ்சு. அதுக்காக வந்து அந்த பழனியை போய் கும்பிட்டா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பழனியை கும்பிட்டா ஆண்டி ஆயிடுவாங்க அப்படின்லாம் ஆளுக்கு வாய்ப்பே இல்லை. கிருத்திகையில் பிறந்தவன் தான் ஆண்டி ஆவான். அந்த ஆண்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு அங்கே போய் கும்பிட சொல்லி விதி எழுதப்பட்டிருக்குது.